ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ரா லைட்டு. இப்போ நிறைய பேர் கஷ்டம் தான், எக்ஸ்ட்ரா லைட்டு மாட்டணும் வைக்கணும், இதனால எது கம்ப்ளைண்ட் வருமா, இல்லை பேட்டரிக்கு எதுவும் பிரச்சனை வருமா, வயரிங் பிரச்சனை வரும். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் மேக்ஸிமம் வைப்பீங்க, வண்டி எனக்கு வெளிச்சம் மொத்தல, அதனால் எனக்கு ப்ரொஜெக்டர் மாட்டணும், இல்லைனா எனக்கு பம்பரில் 2 லைட் மாட்டணும் எக்ஸ்ட்ரா லைட்டு, இல்லைனா பின்னாடி நான் பிரேக் அடிக்கிறப்ப பிங்காக எரியிடும், அது இல்லைனா டேஞ்சர் லைட் போடுறப்ப ஃப்ளாஷ் கிடைக்கணும், இல்லைனா இன்ஜின் கடையில் லைட் பிங்க் ஆகணும். இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லியிருப்பீங்க. இப்போ அந்த டாப்பிக்காக போய் பார்ப்போம். மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு வண்டிக்குரிய வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு இப்போ ஸ்கூட்டினா 5 LB, ஸ்பெண்டருக்குன்னா 2.5, பெரிய வண்டிக்குன்னா 4 LB, அப்பாச்சின்னு வண்டிங்கன்னா 5 LB, அந்த மாதிரி வரும். ஒரு வண்டிக்கும் யூனிகானுக்கெல்லாம் 7 LB அந்த மாதிரி. ஒரு வண்டிக்கு எந்த டெபாசிட் கொடுமோ அந்தளவுக்கு தான் பேட்டரி கொடுப்பாங்க ஒரு வண்டி எடுப்பாது. இப்போ நீங்கள் வந்து ஸ்பெண்டருக்கு நான் வந்து இப்போ ப்ரொஜெக்ட் லைட் போடணும், எக்ஸ்ட்ரா லைட் போடணும், நான் பிரேக் லைட் வச்சுக்கேன், அப்போ அதோட வோல்டேஜ்னா 2.5 கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட வோல்டேஜ் வருதுன்னா இப்போ அதோட கூட பண்ணுவோம். அப்போ 4 LB 2.5 பேட்டரி எடுத்துகிட்டு நம்ம 4 LB விடுறோம். அப்படின்றப்போ உங்களுக்கு பவர் அதிகமாக கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லோட வயர் கொடுக்குறப்போ உங்களுக்கு கரண்ட் சப்ளை அப்போ நல்லா வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ப்ரொஜெக்ட் லைட் போடலாம், பம்பரில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா லைட்டு போடலாம், அப்புறம் பின்னாடி பிரேக் பிடிச்சா டேஞ்சர் லைட் போடலாம், அப்புறம் எக்ஸ்ட்ரா லைட் பிங்காக எரியுது, இந்த மாதிரி எது வேணால் போடலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் 10 அளவுக்கு நீங்கள் எந்த போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் மேக்ஸிமம். இப்போ இன்னும் உங்களுக்கு வயரிங் தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பேட்டரி போட்டாலும் அதை நம்ம வயரிங் பார்த்து நம்ம செய்கிறதுல தான் அது பிரச்சனையை கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் சாவி லைன்லேருந்து எடுக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். 2வது பேட்டரியிலேருந்து எடுக்கக்கூடாது, அது 2வது விஷயம். இன்னொன்று காயில் ஐட்டமோ இல்லை ஸ்டார்டிங் காயில் ஐட்டமோ அந்தலேருந்து கரண்ட் இழுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் சுவிட்சு அதுலேருந்து இழுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஹெட்லைட் லைன்லேருந்து அதுலேருந்து இழுக்கக்கூடாது. இதிலலாம் இழுத்திங்கன்னா மேக்ஸிமம் பேட்டரி உட்காந்துரும். முக்கியமாக எதுலேருந்து எடுக்கணுன்றதை நான் இப்போ டாபிக் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இண்டிகேட் பஸ்ஸர் இருக்குல்ல, டைங் இப்போ இது ஒர்க் ஆகணும் இண்டிகேட் போட்டால் அந்த பஸ்ஸர்லேருந்து ஒன்று இருக்கலாம், அது ஒரு விஷயம். பஸ்ஸரில் வந்து இந்த காயிலேருந்து ஒரு ஐட்டம் கரண்ட் சப்ளை வரும். ஏன்னா அதில் வந்து இப்போ ஒரு அதிக வோல்டேஜ் கொடுக்காது, அதிக கம்மியாகவும் கொடுக்காது, அது வந்து நார்மல், அதுலேருந்து எடுக்கலாம். 2வது வந்து நம்ம சுவிட்சுக்கிட்டேருந்து ஒரு லைன் போகும் பார்த்தீங்களா, டேரெக்டாக நம்ம மஞ்சள் லைனில் கொடுக்காம அதுலேருந்து சுவிட்சிலேருந்து ஒரு மஞ்சள் ஒன்று ஒயிட் வரும், அது வந்து கரண்ட் சப்ளை இழுத்து நேராக கொடுக்குறது, அதில் ஒன்று கொடுக்கலாம். 2வது டாபிக். 3வது வந்து நம்ம பின்னாடி காயில் ஒன்று வந்து சின்ன ஒரு ரெட்டிபிளமாக ஒரு காயில் வரும், பாடி எடுத்து மாதிரி, அதில் ஒரு காயில் கொடுக்கலாம், அந்த ஒன்று டாபிக் கொடுக்கலாம். 4வது வந்து நம்ம ஆரன் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஆரன் ஐட்டம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ரோலர் ஆரனு, இந்த மாதிரி பைப் ஆரன், இந்த மாதிரி வந்து இந்த ஆரன் கொடுக்கலாம். ஏன்னா இதோட வோல்டேஜ் 12 வோல்டேஜ், அதோட 12 வோல்டேஜ் இருப்போம், அது ஈக்குவல் தாங்கி போடலாம், அதோட வச்சா அதுக்கு ஆரன் ஐட்டம் கொடுக்கலாம். ஹெட்லைட் இந்த மாதிரி பொம்பர் ஐட்டம்னா இந்த மாதிரி ஐட்டத்தில் நான் கொடுக்கணும். வேறு இந்த மாதிரி வேறு இதில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வயரிங் ப்ராப்ளம் வரும், வயரிங் ஸ்டார்ட் ஆகும், எரியும், புகை வரும், அந்த மாதிரி வரும். இல்லைனா ஓயாமல் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. இல்லைனா வண்டி போயிட்டு இருக்கே வண்டி அமர்ந்து போகும், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். போய்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு வண்டி சுத்தமாக டிஜிட்டல் ஆஃப் ஆகிடும், மறுபடியும் டிஜிட்டல் ஆன் ஆகும், மறுபடியும் டிஜிட்டல் ஆஃப் ஆகும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வண்டி செல்ஃப் எடுத்துக்கிறதுக்கு 2 நாள் செல்ஃப் எடுக்கும், 3ஆம் நாள் உட்காந்துரும், மறுபடியும் 4 கிக் ரேஸ் பண்ணி ஒரு 6 கிலோமீட்டர் மறுபடியும் செல்ஃப் எடுக்கும், மறுபடியும் செல்ஃப் உட்காரும். இந்த மாதிரி கரண்ட் சப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் மேக்ஸிமம் இதை கொடுக்குறத விட்டுவிட்டு எது இதில் கொடுத்தா வயரிங் அந்த சார்ஜ் குறையாதோ அதில் தான் கொடுக்கணும். சார்ஜ் குறையிறதுல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி ஃபால்ட் ஆகும், அப்புறம் பேட்டரி மற்ற மாதிரி வரும், அப்புறம் வயரிங் மற்ற மாதிரி வரும், வண்டியை கம்ப்ளைண்ட் ஆகும், அப்புறம் உங்களுக்கு தான் டென்ஷன், ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் எல்லாமே வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு எந்த பிரச்சனை வராது, பேட்டரிக்கு எந்த பிரச்சனை வராது. இன்னொருத்தர் கேட்டிருந்தாப்புல 2 பேட்டரி போடலாமா, 2 பேட்டரி போட்டால் பவர் நல்லா கொடுக்கும்ல, இந்த சைடு வந்து வண்டிக்கு பேட்டரி, அந்த சைடுக்கு வந்து பேட்டரி, அந்த லைட்டுக்கு இண்டிகேட்டுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்டரிக்கு போடலாம் அப்படின்னு. அதுதான் நம்ம போகிற தப்பு. நம்ம இந்த சைடு ஒரு பேட்டரி போட்டுட்டு அந்த பேட்டரி போட்டுச்சுங்க, அந்த பேட்டரி இரும்பில் பாடி வச்சா பிரச்சனை வரும். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் 2.5 பற்றி உங்களுக்கு இப்போ பத்தலைன்னா 4 LB விடுவாங்க. ஏன்னா இதோட 2 பாயிண்ட் அது கூட வரும், அப்படி உங்களுக்கு வோல்டேஜ் கூட வரும். அப்படின்றனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட் போட்டாலும் உங்களுக்கு பேட்டரி உட்காராது. அதனால தான் அந்த பேட்டரி வேணால் அந்த பேட்டரி வேணால் நான் உங்களுக்கு டாபிக் சொன்னேன். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் தயவு செஞ்சு பேட்டரி போடணும் வைக்கணும், அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் செலவு தேவையில்லாமல் வந்து நிறையா வரும். அதனால் இப்போ ஒரு வண்டி மேக்ஸிமம் 2.5 பேட்டரி தான் இருக்கா, வோல்ட்டு பிரச்சனைனா 4 LB போடுங்க, உங்களுக்கு அதே மாதிரி 5 LB தான் எனக்கு எக்ஸ்ட்ரா லைட் போடல அப்படின்னா 7 LB போடுங்க. அதனால 2 LB கூட வரும். இப்போ நீங்கள் வாங்குறது 1000 ரூபாய்க்கு வரும், அதுவே நீங்கள் 2.5 வச்சுக்கோங்களேன் 1200 200 எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் 2 பேட்டரி வாங்கி வச்சுக்கோங்க 2000 ரூபா, இப்போ உங்களுக்கு தான் நஷ்டீடு. அந்த மாதிரி வச்சுக்க 7 LBனா 5 LB அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இல்லை எக்ஸ்ட்ரா லைட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது, எந்த ஃபால்ட் வராது. நீ வாட்டு யூஸ் பண்ணி எப்பயும் போல நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு செல்ஃப் போடலாம். உங்களுக்கு பேட்டரி செல்ஃபுக்கே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உட்காராது.
இப்போ நீங்கள் 5 LB போட்டு நான் செல்ஃப் போகிறேன், நான் எவ்வளோ போட்டாலும் நான் செல்ஃப் உட்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ 7 LB போடுங்க. 7 போட்டிங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு செல்ஃப் எப்பயுமே யூஸ் பண்ணலாம், ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாம், ஆர்எம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வாட்டுக்கு கட் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வயசு உட்காராது. மேக்ஸிமம் நம்ம மாற்ற பொறுத்து தான் எல்லாமே. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் வயரிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பேட்டரி மாற்றுறது, மற்ற வயரிங் கனெக்ஷன் கொடுக்காது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பேட்டரிக்கு எந்த ஃபால்ட் வராது, உங்களுக்கு எந்த டென்ஷன் வராது. நீங்கள் வாட்டுக்கு நார்மலாக எந்த ஓட்டலாம்.